உடல் உறுப்புகள் செயலிழந்து உள்ள 2 சகோதரர்கள் மற்றும் கணவன் ஆகியோரால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள பெண் அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் கருணை கொலை செய்திட அனுமதி வேண்டும் என்று கூறி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அத்திமேடு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் மகாலட்சுமி தம்பதியருக்கு 7 வயதில் மகன் உள்ளான். ஜேசிபி ஆபரேட்டரான ஆனந்தராஜ் விபத்தில் சிக்கியதில் கை கால்கள் செயலிழந்து விட்டது. இந்த நிலையில் மகாலட்சுமியின் சகோதரர் மகாராஜன் தொழுநோய் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளார். மற்றொரு சகோதரர் துரை நீரிழிவு நோயால் கால்கள் அகற்றப்பட்டுள்ளார். கணவன் 2 சகோதரர்களை வீட்டில் படுத்த படுக்கையாக வைத்து பாதுகாக்கும் மகாலட்சுமி தினமும் 300 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு சென்று குடும்பம் நடத்தி வருகிறார். எனவே அரசு அந்த பெண்ணின் கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எனக்கு புதுப்பேட்டையிலேருந்து வரோம். இப்போ எங்கள் அண்ணன் மன வளர்ச்சினால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்புறம் அவனுக்கு மன வளர்ச்சி வலிப்பு காலில் தொழுநோய் இருக்க போய் எந்த ஹோம்லேயுமே எடுக்க மாட்டேக்காங்க. இப்போ என்னால் சின்னண்ணனுக்கு சுகர்னால காலை எடுத்துட்டாங்க. அவனையும் நான் வச்சு பார்க்குறேன். என் வீட்டுக்காரங்களுக்கும் கை கால் ஸ்ட்ரோக் ஆகிட்டு என்னோட வருமானத்தில் தான் குடும்பத்தை நடத்திட்டு வரேன். இப்போ அவனுக்கு உதவி கிடைக்கணும். இன்னொரு அண்ணன் மன வளர்ச்சினால் பாதிக்கப்பட போய் பக்கத்து வீட்டில் போய் தொந்தரவு பண்ண நிலமையில இப்போ இருக்குது. அவனை கயிற்று வச்சு அந்த கதவுனால கெட்டி தான் இப்போ சாப்பாடு கொடுக்குற நிலமையில இருக்குது. அதனால் எனக்கு எப்படியாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க. அவனுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் நடக்கணும். அது மட்டும் இல்லை, அவனுக்கு சாப்பாடு தேவை கொடுக்குற மாதிரி எனக்கு உதவி எப்படியாச்சும் பண்ணித்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டார்ச்சலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்களே கொன்னுங்க அப்படின்னு எங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னால் பண்ண முடியல. அது பண்ண முடியாதனால தான் நாங்களும் சேர்ந்து செத்துருதோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அவன் ஒரு பையன் இருக்கான்.